87 வந்து சென்ட்ரலில் தான் ரிலீஸ் ஆச்சு. சென்ட்ரல் தேட்டருக்குள்ள அந்த ரிலீஸ் ஆச்சு. இப்போ ரிலீஸ் எத்தனை வருஷம் ஆகுதுயா? 87 பார்த்துருக்கேன். 87 இந்த ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து 6 வாரமாக இருக்குது. இந்த வட்டம் தீபாவளிக்கு வந்து தலைவர் படம் வரலன்ற கவலையாக சொல்கிறாங்க. இன்னைக்கு தேடி பிடிச்சி மனிதன்ற படத்துக்கு போடுறாங்க. பழையார் இந்த விழாவை நல்லா சிறப்பாக செய்தாங்க. பாண்டி, ரவி, அண்ணாதுரை எல்லாரும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டே பெருசு கிடையாது. தீபாவளியில் வந்து எங்களுடைய உறவுகளுடன், எங்களுடைய சொந்தத்துடன், எங்களுடைய ரஜினியுடைய தலைவருடைய சூப்பர் ஸ்டாருடைய அன்பு தம்பிகளும் அவருடைய ரத்த உறவுகள் நாங்கள் தான் எங்கள் சொந்தம். தீபாவளியை நம்ம இங்கே கொண்டாடிட்டு இருக்கோம். பொதுவாக சூப்பர் ஸ்டார்னாலே மாசு தான். 70s 80s 90s கிட்ஸ் வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது? இன்னும் ஆர்வம் அதிகமாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்திலையும் இன்னும் 10 ஆண்டுகளாக இருக்கட்டும், இன்னும் 100 ஆண்டுகளாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எங்கே ஒழிச்சாலுமே அங்கே இளமை ஊஞ்சலாடிங்கன்னா படத்துக்கு இணையாக டஃப் கொடுக்குறீங்களே ரீ ரிலீஸ் படத்துக்கு இது எப்படி என்ன சொல்கிறாங்க ரசிகர்கள்? யாருமே சொல்லலை, யாரையும் கேட்கல. போஸ்டரை எடுத்து ஒட்டுன உடனே மனிதன் படம் வந்துருக்குன்னா உடனே வந்துட்டாங்க. யாரையும் கூப்பிடல. தீபாவளி கொண்டாட்டம் மாதிரி இங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அட்வான்ஸ் கொண்டாட்டம் தான். சூப்பர் ஸ்டார் மனிதன்ற படத்தில் மட்டும் நடிச்சது மட்டும் இல்லை, அவர் மனுஷனாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் மனுஷனா யாரு அது எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து தெய்வமாக வழங்கிட்டு இருக்காரு. இப்போ கூட இமயமலை போயிருக்காரு. அவருடைய ஆன்மீக பயணத்தில் நாங்கள் எல்லாரும் பின்தொடரும். வணக்கம். 1987 அக்டோபர் 21 தீபாவளிக்கு வந்துச்சு. மனிதன் நாயகன் போட்டியாக வந்துச்சு. உழவன் மகன் வந்துச்சு. இதே 1987 அக்டோபர் 21 வந்துச்சு. இந்த வருஷம் அப்படியே 2025 அக்டோபர் 20 தீபாவளி வருது. இன்னைக்கு 12. மொத்தத்தில் இந்த 8 நாள் வித்தியாசம் தான். 38 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அலப்பறை பண்ணோமா அப்போ நாங்கள் மட்டும் அலப்பறை பண்ணோம். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தலைமுறையாக அலப்பறை பண்ணுறோம். நீங்கள் கேட்டீங்கன்னா 50 வருஷத்தில் தலைமுறை மாறலாம், ஆனால் தலைவர் ஒருவர் அப்படிங்கிற கோட்பாடு இன்னைக்கு அலப்பறை பண்ணுறோம். இன்னைக்கு வந்து மனிதன் இன்னைக்கு அதே இடத்துல இருக்கு. 87 சூப்பர் ஸ்டார் மனிதன் இன்னைக்கும் 50 வருடத்துலையும் அதே இடத்துல அதை விட பயங்கர பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்காரு. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவு. இது எதுவுமே தெரியாதபடி எந்த விளம்பரம் இல்லாமல் எளிமையாக அவங்க நாட்டுக்கு ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத் போயிட்டு வராரு. அதுதான் தலைவர் ரஜினி. இந்த உலகம் உள்ளவர, இந்த பூமி உள்ளவர, இந்த வானம் உள்ளவர தலைவர் போல என்னைக்குமே நினைச்சிருக்காரு. இன்னைக்கு உலக நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்றே ஓவர்சீஸ் பார்த்துருப்பீங்க வசூல். கூலி படத்துக்கு ஓவர்சீஸ் வசூல் இனிமேல் எவனும் தொட முடியாது இருக்கு. அதுதான் தலைவர். தமிழ்நாடு, மதுரை, சென்னைலாம் கிடையாது. அதுக்கு தான் லாரன்ஸ் ஒரு பாட்டு போட்டார். 12-12-12க்கு மதுரை ரஜினி, சென்னை ரஜினி, நெல்லை ரஜினி, எல்லாமே ரஜினி தானே. மற்றவே வரலாம். அவன் குற்றால சீசன் மாதிரி ஜூன் மாதம் ஆடி எப்பயுமே இருக்கிற ஒரே ஆளு தலைவர் ரஜினி தான். வாழைப்பழம் எல்லா நாள்லையும் கிடைக்கும். சில பழங்கள் சில சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆனால் தலைவர் இன்னைக்குமே நினைச்சிருப்பாரு. காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அன்னை வாரி கொடுத்த தாய்ப்பால் அவரை வாழ வச்சது தமிழ் பாடு. அதான் நடந்தது. பேசுறதா சரி, நீங்க பேசுங்க. சரி ரஜினி அப்படின்னா ஒரு மாசம் இருக்காங்க சார். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் மதுரையில் இவ்வளோ பேர் ஆடி பாடி அப்படி எப்படி இருக்கு இந்த தருணம்? இது வந்து இன்னமும் வந்து இளமையாக இருக்கணுன்றது ஒரு எடுத்துக்காட்டு. தலைவர் படம்னாலே
வந்து நான் வந்து 87 வந்து முதல் ரசிகர் வந்து நான் வந்து வேலைக்காரன் படம் அபிராமி தேட்டரில் வந்து 4 ஷோ பார்த்தேன். காலையில் வந்து 4 ஷோவுமே வந்து இந்த அப்போ வந்து ஐஸ் விற்பாங்க. அந்த ஐஸை வாங்கிட்டு அவனுக்குள்ளேயே பொட்டாஸ் சாப்பிட்டு தலைவர் படத்தில் வேலைக்காரன் படம் அபிராமி தேட்டரில் 4 ஷோ பார்த்தேன். அதுக்கு அடுத்ததே அந்த படம் வந்து வேலைக்காரனுக்கு அடுத்து இது அதே ஒரே வருஷத்தில் அது வந்து மார்ச் மாதம் வந்துச்சு. இது அக்டோபர் 21 வச்சு நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இந்த படம் மனிதன் படத்தில் வந்து முதல் சாங்கே வந்து அந்த மனிதன் இவனால் மனிதன் அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க இருப்பவர் அந்த நேரம் ஓடி வந்து அழைக்கிற மாதிரி தலைவருக்காக இன்னமும் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் வெளியில் இருந்துட்டு நாங்கள் அரசியல் கட்சியில் எதுவுமே இல்லை. நாங்கள் நற்பணி மன்றமாக இன்னும் மக்களுக்கு வந்து உதவிகளை செஞ்சுக்கிறதுக்கு இந்த உதவிகள் தொடர்ந்து செய்வோம். இந்த மனிதன் படத்தில் இந்த பாட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த நேரத்தில் ஓடி வந்து அனுப்பின மாதிரி நிறைய மக்கள் நான் உதவி பண்ணுறோம். இந்த படத்து நேரத்தில் வந்து இதைத்தான் நான் உங்கள் வாயிலாக சொல்லிக்கொள்ள வேண்டும். உங்களை பொறுத்த ஆண்டு ரஜினியம்மா தெய்வம்